ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பா சார். தேங்க் யூ ஓகே. சார். தேங்க் யூ. சார், நான் ஒரு விஷயம் ஆ. சொல்லலாமா சார்? சொல்லுங்க நீ மேடம். நீங்க சொல்லியிருந்தீங்களா சார், இப்ப வந்து எமோஷனல் வந்து ப்ராசஸ் பண்ணிருவாங்க. ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்கன்னு. ம். நான் உண்மையா பண்ணியிருக்கேன் சார். உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல சார். 25 வருஷம் கழிச்சு ஒரு விஷயத்துக்காக நான் பிளாஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா மேடம். ம். அதுதான் சார் உண்மை. அதுதான் சார் தைராய்டோட காரணம். ம். சார் இன்னொரு விஷயம் செக் பண்ணா, எங்க அம்மாவும் அப்படி. எங்க அம்மாவுக்கு ம். 2 தடவ தைராய்டு ஆப்பரேஷன் நடந்திருக்கு. எங்க அம்மாகிட்ட இருந்து ஒரு வார்த்தை வாங்கவே முடியாது. ம். அப்படியே தான் அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அம்மாவுக்கு ஆப்பரேஷன் ம். பண்றதுக்கு முன்னாடி நான் கேட்டேன். அம்மா நாங்கலாம் ம். எதுவும் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்கம்மான்னு. யார் மேல கோவம் இல்ல. எல்லார் மேலயும் இருக்கு. அவ்வளோதான். ம். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லல சார். ம். சோ இந்த மாரி அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க ம். சொன்ன பிறகு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் சார். ரூட் காஸ் அதுதான் சார். நாங்கலாம் வெளிய ம். சொல்றது இல்ல. அதான் சார் இந்த மாரி. சார் சாரி இது சாரி மேம். உண்மை சார். சாரி சார். சார் இது உண்மை சார். எங்களுக்கு வந்து அ ம். நானும் அம்மாவும் சரி சார். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாரி பேசக்கூடாது. உனக்கு தானே ம். வருத்தம் வெளிய சொல்லக்கூடாது. நீங்க சொல்ல ம். மாரி சார், ஒரு அந்த டோலரபிள் லிமிட் எல்லைய தாண்டி ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். அதையே ம். கன்டின்யூ பண்றதுனால தான் சார். ம். இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்கு. உங்க கிளாஸ்ல மட்டும் தான் சார் இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். ம். இத்தன காலம் வேஸ்ட் பண்ணிட்டோமே! இது தெரியல அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். உண்மையாவே ஓகே. சார். ரொம்ப சிறப்பா ம். இருந்துச்சு சார் அதுக்கு. தேங்க் யூ மேடம்.